ஹீரோயின் வந்து நல்லவளாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு இப்போ விஷமே வச்சுட்டனாலும் நான் விஷத்துலேருந்து என்னை காப்பாற்றிட்டாலும் எழுந்து வந்து பரவாயில்லம்மா நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு காஸ்டியூம் சேஞ்ச். சாரினா அவ்வளவுதான் செத்துட்டோம். ஆமா சாரி வந்து 2 மினிட்ஸ்ல எப்படி கட்ட முடியும்? பட் when I'm doing பொன்னி ஆல் எப்போ பார்த்தாலும் அழுது 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 எனக்கு சிரிக்கிறதே மறந்துடுச்சு ஒரு கட்டத்துல. ஏன் கல்யாணத்துக்கு நான் மட்டும் போகல, ரொம்ப ஒரு லாஸ்ட் மினிட்ல தான் வந்து நான் போனேன். கேரக்டருக்காக என்ன வேணாலும் பண்ணாலும் துணிஞ்சு பண்ணிடுறோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும், அங்கங்க வலிக்கும் போது தான் தெரியுது ஓ அப்படின்னு. ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப முடியாம அட்மிட் ஆகி எனக்கு வந்து ஆக்சிஜன் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்கே வந்து செல்ஃபி கேட்டா நான் என்னன்னா படுத்து I get so many messages நீங்க உங்க கேரக்டர் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குன்னு. ஆனா சில மேலுக்கு அதை ஏத்துக்க முடியல. நீ என்ன ஆம்பளை அப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல வரும். என்னமோ சம்திங் என்னமோ சொல்லிட்டு கருவாச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தட் வேர்ட் இஸ் லைக் ரியலி ட்ரிகரிங். ஓகே, எனக்கு பர்சனலாக அது ஹர்ட் ஆகலை. நீ எங்கே இருக்கன்றது தான் காட்டுது, நான் எங்கே இருக்கன்றது. ஐ லவ் மை ஸ்கின், தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இட் இஸ் ரியலி பியூட்டிஃபுல் ஸ்கின். Hi, welcome to JFW Binge Roundtable Interview with me, Diya. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யார் அப்படின்னா, டெய்லி டெலிவிஷனில் கலக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்ச எல்லாத்தையும் ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கார்ஜியஸ் குவீன்ஸ் ஆஃப் டெலிவிஷன் நம்ம கூட இருக்காங்க. Here we have actress பார்வதி, ரேஷ்மா, ஷாம்பவி and வைஷ்ணவி. வணக்கம், வெல்கம். எல்லாருமே இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், செம்மையா இருக்கீங்க. ஆக்சுவலி ஏன்னா சீரியல்ல எல்லாருமே டிஃப்ரெண்டா வந்து உங்களை பார்த்து இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பர்சனல் நிறைய பேரை வந்து தெரியும், பட் இன்னைக்கு இன்னும் நிறைய வந்து நம்ம பேச போற நிறைய விஷயங்கள். ஓகே, ஸோ இட்ஸ் கான் பி லாட் ஆஃப் ஸ்மைல்ஸ் அண்ட் லெட்ஸ் ஷேர் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். ஸோ உங்களோட ரியல் நேம்ஸ் இட்ஸ் ஃபைன், பட் உங்களோட கேரக்டர் நேம்ஸ் அண்ட் சீரியல் அதெல்லாம் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் வித் தட். என்னோட கேரக்டர் பேரு எதிர்நீச்சல்ல ஐ எம் டூயிங் அஸ் ஜனனி அண்ட் போலீஸ்ல ஐ எம் டூயிங் அஸ் நிலா. நிலா, ஓகே. நான் வந்து இப்போதான் புதுசாக சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சன் டிவியில் விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். செல்லமே. ஓகே, அதில் கேரக்டர் நேம் விஜயலட்சுமி. ஸோ நான் இப்போ வந்து சன்ல வந்து இலக்கியா பண்ணிட்டு இருக்கேன். இலக்கியா ஆமா. ஓகே, வைஷ்ணவி. ஸோ நான் வந்து பொன்னி பண்ணிட்டு இருந்தேன். அதுல பொன்னியா ஐ வாஸ் டூயிங். ஓகே Everybody knows you as Ponni. Yeah. Okay. So when did the character actually become so personally connected to you? யூஸ்வலாக அந்த படத்தில் வந்து அந்த கேரக்டரை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து வச்சுருப்பாங்க. இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும். ஆனால் சீரியலில் வந்து ஒரு ஒன் லைனாக சொல்லிடுவாங்க, இந்த பொண்ணு இந்த மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாம தான் அது போக போக அது டெவலப் பண்ணுவோம் அந்த கேரக்டரை. ஸோ அது பாதி நம்ம கையிலயும் தான் இருக்காது. எந்த மாதிரி பண்ணுவா, என்ன மாதிரி மூட்ல இருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு நாம தான் பாதி டெவலப் பண்ணணும். ஸோ அவ்வளோ கிளாரிட்டி கொடுக்க மாட்டாங்க இந்த கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் சீரியல்ன்றது என்னோட சீரியலை வச்சு நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சாஃப்டாக இப்படி எல்லாம் இருக்கும். போக 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 அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறது அது நமக்கு பர்சனலாகவே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தெரியாமல் நம்ம பர்சனாலிட்டியே அது கொஞ்சம் லைட்டாக வந்து மாற்றும்னு நான் சொல்லுவேன். போல்டாக பாருவோட சீரியலில் வந்து நிறைய அவங்க போல்டாக ஆக்ட் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பாயிண்ட்ல அவங்க ரொம்ப போல்டாக மாறிடுவாங்க ரியல் லைஃப்லையும். டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரியல் லைஃபோட கேரக்டரோட நம்ம சீரியல் லைஃப் கேரக்டர் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு சேஞ்ச் கொடுக்கும்ன்றதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். பிகாஸ் அது எனக்கு நடந்திருக்கு. எந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இம்பாக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய. எனக்கு வந்து ஜனனியை பொறுத்த வரைக்கும் பார்வதியா ஐ எம் அ வெரி போல்ட் கேர்ள். அது வந்து ஜனனியா நான் பண்ணும்போது இட் ஹெல்ப் மீ ஸோ மச். சம்டைம்ஸ் நான் வந்துட்டு என்னை ஜனனியா தான் நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணுவேன். திடீர்னு நடிச்சிட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது சீன் பார்த்துட்டு நீ எப்படி பண்ண எனக்கே தெரியல எப்படி பண்ண அப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஜனனியா இருக்கும் போது எனக்கே தெரியாது நான் எப்படி பண்றேன். வி காட் இன் டு த கேரக்டர் ஸோ மச். அது எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்றது நமக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும். இட்ஸ் ஸோ குட் டு. ஆல்ரைட். உங்களுக்கு அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? நான் ஆக்சுவலி இந்த இதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட். நான் உட்கார்ந்துருக்கிற இடமே எனக்கு யாருக்குமே தெரியாது. வெரி சைலண்ட். நான் ஸோ ஃபர்ஸ்ட் சீரியலுக்கு முன்னாடி நான் அந்த டான்ஸ் ரியாலிட்டி ஷோல தான் பண்ணேன்.
கிட்டத்தட்ட 20 hours இந்த ஷூட் போகும். நான் ரெஸ்ட் ரூம் கூட போக மாட்டேன், அங்கேயே உட்காந்துருப்பேன். நான் எல்லாரும் கேட்பாங்க இந்த பொண்ணு என்ன அங்கே உட்காந்து எந்த க்ளூ போட்டுட்டாங்களா, அங்கேயே உட்காந்துருக்கேன். அந்த அளவுக்கு அங்கேயே உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி இருந்துட்டு ஸோ சக்தின்ற கேரக்டர் எக்ஸ்ட்ரீம் அந்த சைடு லைக் சூப்பர் போல்ட் அண்ட் லைக் ரவுடி மாதிரி வாடா போடா எல்லாரையும் அப்படி கூப்பிடுற மாதிரி நடந்துகிட்டே சுத்திட்டு அந்த மாதிரி. எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. என்ன ரொம்ப லவுடா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என் பாடியே நான் அசைக்க மாட்டேன், அந்த மாதிரி தான் இப்படியே தான் இருப்பேன். அது பண்ணி 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 சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து இப்போ நான் பேசுறேன்னா ஐ திங்க் அது சிவனும் சக்தியும் சேர்ந்த என் அம்மாவே வீட்டுல சொல்லுவாங்க எவ்வளவு பாவமா இருந்த என்ன இப்படி பேசுற அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சக்தி. சக்தி ஓகே. இப்போ வந்து இது பேசாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா வீட்டுல? இல்ல அதுக்கப்புறம் 2வது சீரியல் பண்ணும்போது அந்த சீரியல் ரொம்ப சோகம், ரொம்ப பாவம். நான் எப்பவுமே சோகமா தான் இருந்தேன். பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க நீங்க சிரிக்கிறீங்க ஆனா ஏன் ஃபேஸ் ரொம்ப சோகமா இருக்கு, எனக்கு தெரியாது. பட் ஆனா அது அப்படி இருந்து ஓகே. பொன்னி நீங்க தான் வந்து கரெக்ட். நான் பாக்கும்போது நீங்க எப்பவுமே அழுது. நான் வந்து நினைச்சேன் ஃபர்ஸ்ட் சீரியல் ஸ்டார்டிங்ல தான் நம்ம கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் இட்ஸ் காட் ஓவர் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் த்ரூ அவுட் த சீரியல் நம்ம அந்த எமோஷன்ஸை கேரி பண்ணும்போது ஐ வாஸ் லைக் எனக்கே வந்து மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஸோ சாஃப்ட். ஓகே நான் நேச்சுரலாகவே கொஞ்சம் வீட்டில் அதிகமாக பேச மாட்டேன், கொஞ்சம் மியூசிக் எல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் ஜாலி, ரெண்டுக்கும் நடுவில் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான். பட் வென் ஐ எம் டூயிங் பொன்னி ஆல் எப்போ பார்த்தாலும் அழுது 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 எனக்கு சிரிக்கிறதே மறந்துடுச்சு ஒரு கட்டத்தில். அப்போ ஈஸியா அழ வந்துரும்ல? வந்துடும். ஹஸ்பண்டே சொல்லுவார் நீ வர வர ரொம்ப பொன்னியா பண்ற வைஷ்யூவாயிரு அப்படிம்பா. எனக்கு அது வரலடா அப்படிம்பா. ஓகே. நான் வந்து சீரியல் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப போல்ட் ஆயிட்டேன். என்னோட எல்லா ப்ராப்ளம்ஸும் சீரியல் எப்படி ஹீரோயின்ஸ்லாம் டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி பிரெயினியாக வந்து ஒரு சால்வ் பண்ணுவாங்க அது மாதிரி ஆகிட்டேன் ரியல் லைஃப்பில். ஐ திங்க் சீரியல் வந்து என்னை வந்து ஒரு போல்டான ஒரு பர்சனாக மாற்றிருக்கு. இன்னும் சொல்ல போனால் இண்டிபெண்ட்டான ஒரு பர்சனாக மாற்றிருக்கு. ஓகே நைஸ். எனி மொமெண்ட் யூ ஃபெல்ட் ஓகே ஐ எம் ஆக்சுவலி நாட் ஆக்டிங், இது வந்து நான் கேரக்டர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது மொமெண்ட்ல ஃபீல் ஆயிருக்கா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய எபிசோட்ஸ் வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் ஸ்பான்டேனியஸ். வாட் எவர் ஐ டூ அந்த மொமெண்ட்ல அந்த கதையில நான் என்ன பண்ணுமோ அதை நான் எதுவுமே யோசிச்சு வச்சு பண்றேன். ஐ கான்ட் டூ தட். ஆமா அந்த கேரக்டர் கூட நீங்க ஹஸ்பண்டை தூக்கிட்டு போற மாதிரியா? பயங்கர. என் ஹஸ்பண்டை வந்து கடத்தி வச்சிடுவாங்க, நான் வந்து அவரை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வருவேன், அந்த மாதிரி ஒரு சீன். ஸோ அது வந்து இட்ஸ் a long 1 month ஆஃப் ஷூட் அது போச்சு. ஓகே. ஸ்டார்டிங் நான் வீட்டில் வந்து அந்த வீடியோ அவரை கட்டி போட்டிருந்த வீடியோவை பார்த்து தலைகீழ கட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்து அழுகிறது, கீழே சண்டை போடுறது, அப்புறம் வீட்டிலேருந்து கிளம்புறது, தனியாக போய் தேடுறது, எப்படி எங்கேயுமே எங்கே இருக்காருன்னு கூட தெரியாமல் தனியாக போய் தேடி கண்டுபிடிச்சி அவரை தூக்கிட்டு வர மாதிரி ஒரு சீன். ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குற வரைக்கும் இட் வாஸ் 1 month ப்ராசஸ். ஆனால் ரொம்ப ஹைலி எமோஷனல் சீன்ஸ். ஓகே. பட் ஆல்சோ ஃபிசிக்கலி வெரி டயரிங்ல? ஃபிசிக்கலி வெரி டயரிங். ஓகே. பட் ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட். அதனால பட் இட் பேட் ஆஃப். எல்லாரும் paid off really well. ஓகே சூப்பர். நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்? செல்லமே செல்லம்ல வந்து நானும் என்னோட குழந்தை எங்க 2 பேருக்கு மட்டும்தான் எல்லா சீன்லையும் நாங்கள் 2 பேர் மட்டும் தான். ஸோ நான் வந்து உண்மையாகவே லைக் ஐ ஃபீல் லைக் ஐம் அ மாம் அண்ட் ஷீ இஸ் மை டாட்டர். அந்த சீன் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஐ டோன்ட் ஹேவ் டு ஆக்ட், அந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி கனெக்டட். யூ ஃபீல் லைக் அ மதர்? ஐ ஃபீல் லைக் அ மதர். ஐ சீரியஸ்லி ஃபீல் லைக் அ மதர். அண்ட் லைக் கட் சொல்லிட்டு நாங்கள் வேற எதாவது பண்ணிட்டு இருந்தாலும் அவளுக்கு கூட்டி விடுறது. அண்ட் நான் யோசிப்பேன் என்ன பண்றேன், நான் வந்து ரொம்ப அம்மாவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் லைக் வெரி ஸ்மூத் வித் த கேரக்டர். ஓகே நைஸ். அம்மாவாவே மாறிய தருணம். எனக்கு வந்து நான் இது தமிழில் இல்லை பட் தெலுங்குல. ஸோ ஒரு அப்பா பொண்ணுக்கான ஒரு சீன் வந்தது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து என் வீட்லேருந்து வேறு இடத்துல தான் இருப்பேன். அப்பா அம்மா வந்து மாதத்தில் வந்து ஒரு 1 week அந்த மாதிரி தான் அப்பா அம்மாவோட இருக்க எனக்கு டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு அப்பா பொண்ணு சீன், இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் ஆகிடும். அப்பா வந்து ஒரு சாக போகிற டைம், அந்த மாதிரி அந்த ஒரு சீரியல் சிச்சுவேஷன். இந்த பொண்ணு அவள் அப்பா வந்து சொல்லிடுவாங்க நீ இனிமேல் செத்தா கூட நீ என்னை பார்க்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போயிடணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆனால் பொண்ணு போய் பார்க்கணும். ஆனால் அவள் வந்து அப்பா வீட்டில் இருக்கவங்களாம் சேர்ந்து விட மாட்டாங்க. அவள் போய் அவள் அப்பாவை எப்படி மீட் பண்ணுறான்றது தான் ஒரு சுச்சுவேஷன். ஐ ஃபெல் ஸோ ரியல் அண்ட் ஸோ கனெக்டட். பிகாஸ் பர்சனலாகவே எங்கள் அப்பாவோட நான் ரொம்ப கனெக்டட். ஸோ எனக்கு உண்மையாகவே நாங்கள் வந்து ஒரு செகண்ட் சாம்பவியா மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டேன், ஐயோ அப்படின்ட்டு. அந்த ஷார்ட் முடிச்சனோ இல்லையோ எங்கள் அப்பாவுக்கு நான் கால் பண்ணி பேசினேன். அந்த மாதிரி கேட்டாரா இப்போ தான் நடிச்சிட்டு வந்தியாமா அதனால தான் ஞாபகம்? இல்லை அப்படிலாம் இல்லை. பட் எனக்கு வந்து அது ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே. சி
பொண்ணு அப்பா ஒரு பார்க்க முடியாத சுச்சுவேஷன் எவ்வளோ ஒரு கொடுமையான சுச்சுவேஷன்ல. ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு என்னோட சீரியலில் அப்பாவோட தான் ரொம்ப கனெக்டடான சீன்ஸ் எல்லாம் இருந்தது பிகினிங்கில். ஸோ எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ வாஸ் த ஒன்லி டாக்டர் அவங்களுக்கு. அப்போ வந்து அந்த ஒரு கனெக்ட் இருக்குது தெரியுமா, அவங்க கிட்ட வந்து அழும்போதோ அவங்கள நினச்சி அழும்போதோ அவங்க ஃபோட்டோஸை வச்சு அழும்போதோ ஐ ஃபீல் ஸோ ரியல். ஸோ அந்த மாதிரி நடிக்கும்போது ஐ ஃபீல் மோர் கனெக்டட். ஓகே ரேஷ்மா, இப்போ யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படின்னா அவங்க ரொம்ப கிளாமரஸ், அழகாக சூப்பராக இருக்காங்க. அதுதான் பொதுவாக எல்லாருக்குமே ஒரு ஹீரோயின் ஆக்ட்ரஸ் அப்படின்னா வந்து தோன்ற விஷயம். பட் அப்பாற்பட்டது என்ன அப்படின்னா the struggles what they go through. கரெக்டாக ஒரு ஹீரோயினாக இருக்கும்போது இட்ஸ் நாட் ஈஸி, ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கு இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ நீங்கள் பர்சனலாக ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நம்மளோட ஃபேமிலி கூடயோ எனக்கு வந்து ஃபேமிலி இஸ் லைக் எவ்ரிதிங். ஸோ அதனால வந்து அந்த லைக் ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே அதே பிரச்சனை தான் நினைக்கிறேன். ஆப்வியஸாக லைக் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதோ அந்த டைம் அதுதான் எனக்கு பிரச்சனையா தெரியுது. மற்றபடி ஷூட்டு அந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஐ திங்க் லேட்டாக போகிறது. இட் இஸ் எங்கள் வீட்டுக்கு போகிறதா இல்லை ஷூட்டுக்கு போகிறதா? இல்லை ஷூட் முடிச்சு வீட்டுக்கு போகிறது. பிகாஸ் எப்படி சுற்றி முற்றி பார்த்தாலும் நீங்கள் ஃபேமிலியோடு தான் வருது, ஃபைனலாக பார்த்தா ஃபேமிலிக்கு தான் வருது. ஓகே ஒர்க் வைஸ் சொல்லணும்னா இப்போ ஏதாவது ஒரு பெரிய பெரிய சீன் வருது, ஓடுற சீன் வருது, இல்லை இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஓடுறது அது இதெல்லாம் வருதுன்னா நான் கேரக்டருக்குள்ளே போயிட்டேன்னா அந்த கேரக்டர் என்ன பண்ணுதோ பண்ணிடுவேன். பண்ணி முடிச்சுட்டு வரும்போது தான் தெரியும் அங்கங்கே அடி இருக்கும், அங்கங்கே கீரல் இருக்கும். அப்போ தான் தெரியும் ஓ இதெல்லாம் ஆச்சா அப்படின்னு. அப்போ தெரியாது எனக்கு வலிச்சிருக்கும். இதில் நான் வேகத்தில் பண்ணிடுறேன், ஒரு வேகத்தில் கேரக்டருக்காக என்ன வேணாலும் பண்ணான்னு துணிஞ்சு பண்ணிடுறோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்கங்க வலிக்கும் போது தான் தெரியுது ஓ அப்படின்னு. அடுத்த நாள் ஐ டு ஹேவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வாட்டி இந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து கையெல்லாம் குடிச்சிட்டு விடுடா அந்த விடுடாவே நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா பண்ணேன். அடுத்த நாள் பயங்கரமா பாடி பெயின் கிரேயா இருக்கு. எனக்கு வந்து இந்த இது இருக்குல்ல கொஞ்சம் லைட் அப்படி பிடிச்சாலே அடுத்த நாள் பார்த்தா அங்க இங்க எல்லாரும் கிரே கலர்ல இருக்கு. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்பதான் தெரியுது ஓ நேத்து பிடிச்சது இவ்வளவு வலிக்குதா. இத்தனைக்கும் அவங்க மெதுவா தான் பிடிச்சாங்க. பட் ஸ்டில் அந்த பாடி பெயின் நெக்ஸ்ட் டே 2 நாளைக்குமே அப்படியே இருக்கு. ஐயோ நான் போய் சண்டை போட்டு வந்தேன். இத்தனைக்கும் நான் விடுடா மட்டும் தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. ஓகே ஆனா we love our job so much இல்ல, அதனால அந்த டைம் அப்போ ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எதையுமே யோசிக்காம அதை நம்ம பண்ணிடுறோம். அதுக்குண்டான லவ்வும் மக்கள் தராங்க. அதுக்குண்டான அவ்வளோ லவ்வை வந்து மக்கள் ஷவர் பண்றப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்னாலும் நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு we totally get into the character. எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹீரோயின்ஸுமே அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து அதை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இன்னொன்று காஸ்டியூம் சேஞ்ச். சாரினா அவ்வளவுதான் செத்துட்டோம். சாரி வந்து 2 மினிட்ஸ்ல எப்படி கட்ட முடியும்? உள்ள போனோன்னு கதை தட்ட ஆரம்பிப்பாங்க. மேடம் ரெடியா இரியா இதுன்னு நான் சொல்ல முடியாது. என்ன இப்படி கழட்ட மாதிரி பனியனா இல்ல சாரியா தட்டிக்கிட்டே இருப்பாங்க, கட்டவே முடியாது. பட் இந்த நேரம் நீங்க எல்லாருமே பயங்கரமா சாரி கட்ட பழகி இருந்திருப்பீங்க. லுக் அட் ஆல் ஆஃப் யூ. ரேப்பர்ஸ் கூட அவ்வளோ ஈஸியா அவ்வளோ சீக்கிரமா சாரி கட்ட மாட்டாங்க. பட் ஆனா நாங்க வந்து 2 மினிட்ஸ் நூடல்ஸோட ஃபாஸ்டா நாங்க இப்ப கட்ட ஆரம்பிச்சோம். அதனால 2 மினிட்ஸ்ல கட்டறாங்க. வாங்க உண்மையில என்ன ட்ரெயின் ஆயிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். சோ அதனால வந்து 2 மினிட்ஸ்ல. ஆனா நம்ம வந்து 8:30க்கு நமக்கு ஒரு ஷார்ட் காஸ்டியூம் சேஞ்ச்னா நம்ம 2 மினிட்ஸ்ல வெளில வந்துருவோம். 8:30க்கு வைக்கும்போது கஷ்டம். என்ன வேகத்துல காஸ்டியூம் சேஞ்ச் என்ன சொல்றீங்க? மணி என்ன இதுக்கு மேல காஸ்டியூம் சேஞ்ச் அப்படிதான் எங்களுக்கு ஷாக்கா இருக்கும். 8:30க்கு மேல காஸ்டியூம் சேஞ்ச் சொன்னாங்கன்னா அவ்வளவுதான் எங்களுக்கு வந்து படபடன்னு ஆயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணி ஒரு சீன் எடுக்கணும். நம்ம லேட்டா போனா வந்து மறுபடியும் ரொம்ப லேட் ஆயிடும். ஒரு நாளைக்கு வந்து 6 சாரி 8 சாரி. அது வந்து ரொம்ப டயரிங். ஆமா, அதோட மேட்சிங் கம்மல் என்னன்னு மறந்து போயிருக்கோம், வளையல் என்னன்னு மறந்து போயிருக்கோம், நம்ம பாதி மறந்து போயிருக்கோம். அதனால தான் நிறைய சீன்ஸ்ல நானே வந்து இந்த கம்மல் அவங்க போடலையே இருக்காது ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்னு வந்து நமக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களே ஷார்ட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம ஷார்ட் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து ஐயோ இந்த கம்மல் இல்லையே கரெக்டா அது பாதி நடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதனால நீங்க சொல்லாம அப்படியே மேட்ச் பண்ணி முடிச்சிருவீங்க. ஓகே நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா சில லொக்கேஷன்ஸ் வைப்பாங்க, சடனாக வந்து ஹீரோயினை கொண்டு போய் கடத்தி காட்டில் விட்டுருவாங்க, போய் காட்டில் ஹீரோவை தேடுவாங்க, ஏதாவது ஒன்று வந்துடும், ஏதாவது ஒரு வில்லன்ஸ் ஏதாவது பண்ணிடுவாங்க. காடு வந்து சாதாரணமாக சும்மா இங்கே பக்கத்துலலாம் எடுக்க மாட்டாங்க, உண்மையான ஒரு காட்டில் கொண்டு போய் ஒரு லொக்கேஷனை வைப்பாங்க. அங்கே வந்து என்னென்னா கேரவன் வைக்க முடியாத மாதிரி ஒரு காடாக இருக்கும், ஒரு டொக்கு லொக்கேஷனாக இருக்கும், ஒரு சிக்னல் இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே எங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நாங்கள் காஸ்டியூம் சேஞ்சாக இருக்கட்டும், ஒரு வாஷ்ரூம் போகணுன்னா இருக்கட்டும்,
கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வரணும்னா கூட வழி தெரியாது, மறந்துடும். அந்த மாதிரி ஒரு காட்டில் கொண்டு போய் எங்களை விட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சம்மர் டைம் வந்தாலே எல்லாருக்கும் கண்டிப்பாக பயம் வந்துடும். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஹீரோயின்ஸ் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் குளுத்துற வெயில ஷூட்டிங் பண்ணும். அக்னி நட்சத்திரம், அவுட்டோர் ஆமா, அக்னி நட்சத்திரம்லாம் நியூஸ்ல போடுவாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்கும், யாரும் வீட்டை விட்டே வெளியே போகாதீங்க அப்படின்ட்டு. வெயிலெல்லாம் கரெக்டா அவுட்டோர் ஷூட்டிங். ஆமா, மயக்கம்லாம் போட்டு விழுவோம். மயக்கம் போட்டு விழுந்தாலும் எலக்ட்ரோலாம் குடிச்சிட்டு திருப்பி we have to go back. பட் அதுலயே சிரிச்சு ஹாப்பியா நம்ம அவ்வளோ கிளாமரஸா கியூட்டா அந்த மாதிரிலாம் வந்து நடிக்கும் போது செம கடுப்பா இருக்குல்ல உள்ள. பண்ணவும் டைம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி பண்ணும்போது வந்து போயிடலாமா டைம் வேர் தொடுகிட்டு ஷார்ட்ல அதுவும் டைம் கொடுக்க மாட்டாங்க. அது நான் அதனால தான் கேட்பேன், நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து நல்லா தலை பின்னிட்டு நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு இப்படி தானே நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லை அப்படி கேட்பேன். ஸோ அந்த சன்னை நிற்கும் போது நம்ம ஸ்வெட் ஆகும், அது ஒரு ஃப்ரேம்க்கு தொடச்சி நம்ம இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம் அப்படி தானே நம்ம இருக்கணும் அப்படின்றதுனால நானே I think audience also expect you to be very cute and nice all the time. Being an actress, கேரக்டரா இருந்தா கூட நீங்க எல்லாமே அவ்வளோ அழகா பெர்ஃபெக்டா இல்லைன்னா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு நீட்டா இருக்குன்னு அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது சிச்சுவேஷன்ல நீங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கீங்களா? ஆன் செட்டா இருக்கலாம், இல்ல வெளியில பப்ளிக்ல கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ரேஷ்மா அச்சோ. எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே. ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப முடியாம அட்மிட் ஆகி எனக்கு வந்து ஆக்சிஜன் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்கே வந்து செல்ஃபி கேட்டா நான் என்னன்னா படுத்து ஐயோ. And did you actually do that? Like this? Yeah. எனக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப டிராப் ஆயிட்டு இருக்கும். நான் மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து ஆமா, அவங்க கிட்ட என்ன சொல்றது, அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாவும் பேசுறாங்க. ஒரே ஒரு போட்டோ நான் வந்து கேட்கிறேன், எங்க நான் இப்படி படுத்திருக்கேன், நான் எப்படிங்க கொடுக்கறது, மேம் ஒரே ஒரு போட்டோமா, இதுக்கப்புறம் உங்களை எப்போ பார்ப்பேன் தெரியாது, எனக்கே தெரியாது. சரி எடுங்க, அப்புறம் எடுத்துட்டு போனேன். தட் வாஸ் ரியலி அன்கம்ஃபர்டபுள். of course கேக்கும்போதே. and they just came ரூம்க்குள்ள அப்படியே வந்துட்டாங்க. அவங்க எப்படி பாஸ் பண்ணும்போது பார்த்திருக்காங்க போல இருக்கு. And how many selfies you gave that time? One. அந்த ஆக்சிஜன் இதெல்லாம் போட்டுட்டே நீங்க கொடுத்தீங்களா? நான் கேட்டேன், பரவாயில்லையே. எடுத்து கேட்டேன், எங்க நீங்க இந்த போட்டோ எங்க போஸ்ட் பண்ணுவீங்க, மனசாட்சி இது நானே தெரியாதே நிறைய பேருக்கு அப்படின்ற மாதிரி. நாங்களே வச்சுக்கோம் பத்திரமா. சூப்பர், வச்சுக்கோங்க பத்திரமா. ஓ ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் உங்களுக்கு அந்த மாதிரி? ஒர்க் வைஸ் வந்து ஐ எம் வெஜிடேரியன். இப்போ போலீஸ்ல வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு போலீஸ்ல ஒரு சீன் வந்து வேற எல்லாருக்கும் பிரியாணி. ஐயோ சார் பிரியாணி வேணாம் சார், எனக்கு வெஜிடேரியன் கொடுங்க சார்னா, வெஜிடேரியன் இல்லைம்மா நான்வெஜ் தான்மா, சாப்பிடுங்கம்மா பரவாயில்லம்மா, இல்லை வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிடுமா, இல்லை சார் வேணாம் சார். என் கையில் வந்து நல்ல பெரிய பீஸ் எல்லாம் வச்சு பிரியாணியை கொண்டு வந்து என் கையில் கொடுத்துறாங்க. இங்கே இப்படி இருக்கு என் கையில் அந்த பீஸ் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கோழியெல்லாம் ஞாபகம் வருது, கோழியோட காலெல்லாம் ஞாபகம் வருது. நான் வந்து எனக்கு தெரியல, நான் நோட்டீஸே பண்ணல, இப்போதான் இந்த வாரம் தான் அந்த சீன் வந்திருக்கு. அந்த சீன்லயே வந்து நான் சமைச்சிருக்கேன், காஃப் பண்ணியிருக்கேன். ஐ குடன்ட் பேர். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே பழகினது அதனால. எனக்கு பக்கத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து சாப்பிட்டா கூட அது ஓகே. ஆனா என் கையில கொடுத்தப்போ எனக்கு வந்து அது நான் டக்குன்னு இது வரைக்கும் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ரொம்ப இதா இருந்தது. அது சீன்ல நான் ரியாக்ட் பண்ணிருக்கேன்றதே நான் இப்ப பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் ஆனா டைரக்டர் விட்டாரு, சரி சாப்பிட வேணா சும்மா கையில வச்சுட்டு ஆக்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே. அவங்க சொன்ன மாதிரி தான் நான் வெஜிடேரியன். பட் ஆனால் நம்மளை க்ளீன் பண்ண சொல்லி நம்மளை வந்து அதை ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ண சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான்லாம் வந்து பண்ணும்போது என்ன ஐயோ அப்படின்னு. ஸோ ஏன்னா நம்ம அது பழகினது இல்லை, அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளை ஒருத்தவங்க பார்த்து ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, ஆனா நம்மள வந்து இவங்க தானா இல்லையா அது வந்து எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நானே வந்து சில பேர்ட்டெல்லாம் போய் சொல்லுவேன், நீங்க என்ன பாக்குறீங்கன்னு தெரியும், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இப்படி கேட்டுருங்க, பட் தயவு செஞ்சு அப்படி பார்க்காதீங்க, எனக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஸோ அது ரெண்டு விஷயம் தான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு இன்டைரக்டா ஃபீல் பண்ண வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியே தான் ஆகணும், வர வழி இல்லை அப்படின்ட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ண மொமெண்ட் ஏதாவது இருக்கா? இப்போ எனக்கு இன்னும் 2 days கல்யாணம். அது புது சீரியல். அப்போது தான் கையல் வந்து தெலுங்குல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, நான் தான் லீட். ஸோ என்னோட கல்யாணத்துக்கு கரெக்டாக ஒரு 10 days முன்னாடி டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. என்னோட கல்யாணத்துக்கு என் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க, என் ஹஸ்பண்ட் சைட் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன் கல்யாணத்துக்கு நான் மட்டும் போகலை. ஒரு லாஸ்ட் மினிட்ல தான் வந்து நான் போனேன். இல்லையா? ஆமாம், என் கல்யாண ட்ரெஸ் என்ன போட போகிறேன்,
எனக்கு ட்ரெஸ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் போய் வாங்குறேன். என்னோட சங்கீத்தோட ட்ரெஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணி வச்சேனே எனக்கு புரியல இப்போ வரைக்கும். செம ப்ரெஷர். ஹிஸ்டாரிக் மொமெண்ட் அதெல்லாம் இல்ல. ஆமா ஆமா. என்ன விட்டா நீங்க கேரக்டராவே போய் உட்கார்ந்து கல்யாணம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன ஆயிடுச்சுன்னா கல்யாணம் எல்லாரும் எங்க வீட்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வீட்டுக்கு வரியா இல்லையா, என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்ல இல்ல, பொண்ணுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இல்லாம எங்கயோ ஓடி போயிடுச்சுன்னு கூட நினைச்சிருப்பாங்க. அப்படி இல்ல, அது லவ் மேரேஜ்ன்றதுனால அந்த ஒரு பிரச்சனை இல்ல. ஓகே. பட் வந்து தெரியும்ல, அப்பா அம்மா சும்மாவே பேனிக் ஆவாங்க. வீட்டில் வந்து சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அதுவும் கொரோனா டைம் வேற. எப்போ ஃப்ளைட் கேன்சல் ஆகும், நான் போவேனா இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் ஷூட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை, கண்டிப்பாக வேறு வழியே இல்லை. அவங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் இல்லை, அதனால வந்து அவங்க ஷூட் பண்ணியே ஆகணும்னு கல்யாணத்துக்கு நான் லீவ் கேட்டதுக்கு முன்னாடி நெக் டு நெக். இப்போ 2 மணிக்கு என் ஃப்ளைட்னு வச்சுக்கோங்களேன், என்னை 12:50 விட்டாங்க. என் ஃப்ளைட்டை நான் அன்றைக்கி பிடிப்பேனானே தெரியாது. பிடிக்கலன்னா நான் கல்யாணத்துக்கே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்திருக்கேன். வாவ். லைக் ஒரு வாட்டி வந்து இந்த ரெயின் எஃபெக்ட் வந்து இருந்துச்சு, ஒரு காட்டுக்குள்ளே ரெயின் எஃபெக்ட் இருந்தது. ஸோ எனக்கு அன்றைக்கி ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி இருந்து எனக்கு ஐ வாஸ் நாட் லைக் ஃபீவர் எல்லாம் இருந்துச்சு. 10-11 ஹவர்ஸ் தண்ணியிலே தான் இருந்தேன், ஃபுல்லாக வெட்டாக தான் இருந்தேன். என்னால் காஸ்டியூம் மாற்ற முடியாது. ஸோ நனைவை ட்ரை பண்ணவும் முடியாது. அண்ட் உண்மையிலே மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு அந்த டைமில். ஸோ உண்மையான மழை ப்ளஸ் அது இது. அண்ட் ஆல்சோ ஐ காட் மை டேட்ஸ் ஆன் தட் டே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ கான் டூ எனி திங். உங்களால் எதுவும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது பண்ணி தான் ஆகணும், எதுவும் சொல்லவும் முடியாது. பாதி நாளில் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஸோ பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி. ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் ஊருக்கு போகிறேன். எனக்கு வந்து ஒரு நாள் டிரைவ் பண்ண, என்னோட நாய்க்குட்டியோட சேர்ந்து போகிறதுனால ஒரு நாள் டிரைவ் பண்ண. இப்போ 1 year once தான் போறீங்களா? 1 year once தான். ஓ மை காட். ஓகே. ஸோ 1 year once போகிறேன். எனக்கு ஒரு நாள் டிரைவ் பண்ணுறதுக்கு ஆகிடும்னு சொல்லிட்டு நான் நைட்டு வந்து டிரைவ் பண்ணிட்டு திருப்பி நைட்டு டிரைவ் பண்ணேன். எனக்கு ஒரு 3 நாள் அங்கே கிடைக்கும்ன்றதுக்காக பிரேக்காக அங்கே போகிறேன். ஸோ அதனால் நான் அப்போ தான் போகிறேன். ஒரு 3rd day ஐ காட் அ கால். 2nd day ஐ காட் அ கால். 3rd day நீங்கள் வரணும் மறுபடியும், நமக்கு வந்து எபிசோட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வருஷம் கழிச்சு அப்போ தான் போகிறேன். ஐ ஃபெல்ட் ஐயோ இப்போ தான் வந்தோம், சரி வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேம் பேக். அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே பர்சனல் ஸ்பேஸை நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம். பட் ஸ்டில் இது எல்லாமே நம்ம ஒர்க்குக்காக தான். இது இந்த இடம் கிடைக்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு கிடைச்சிருக்கு. வில் ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங்னா வி ஆர் சாக்ரிஃபைசிங், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. இது மாதிரி எல்லாமே நமக்கு பிடிக்காத விஷயம் நிறைய நம்ம பண்ணுறோன்னாலும் அந்த ஒர்க்குக்காக தான். ஓகே, சூப்பர். சரி, பிக்கஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் அபவுட் த சீரியல் இண்டஸ்ட்ரி என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன், வெளியே பார்க்கும்போது இவங்களுக்குலாம் என்ன, இவங்க நடிக்கிறாங்க, இவங்களுக்கு நிறைய காசு வந்துடும் அப்படின்ற ஒரு தாட் வந்து வெளியே நிறைய இருக்குது. இவங்க லைஃப்லாம் வந்து செம இங்கே அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. பட் பிஹைண்ட் இட் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். எங்களோட டே ஒர்க்கிங் ஹார்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு 8 hours இருக்கும். பட் சில சமயம் எங்களோட ஒர்க் வந்து 16 hours + போகும். ஸோ அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஐ திங்க் அந்த திங் வந்து வெளியே நிறைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போது மற்ற ஒர்க்ஸ்லலாம் தே ஹாவ் அ பிரேக், இல்லை ஏதோ ஒரு லீவ், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் எங்கள் ஒர்க்கில் இந்த லீவுக்கான ஆப்ஷன்ஸே இருக்காது. ஏன்னா நம்ம லீவ் போட்டோன்னா மற்றவங்களோட டேட்ஸ், மற்றவங்களோட பிரச்சனை அதெல்லாம் தான் போகுமே தவிர, நம்ம அந்த இடத்துல என்ன முடியலனாலும், என்ன சீரியஸாக இருந்தாலும் நம்ம அந்த சுச்சுவேஷனில் போய் இருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கும். எங்கெங்கெல்லாம் அடி வாங்கியிருக்கோன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். until we reveal it. அங்க வந்து நிறைய earn பண்றோம் அப்படின்னு. ஆமா, ரேஷ்மா கூட எங்கெங்க ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நல்லா கோடில earn பண்றாங்க. நல்லா ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல, சேம் அதே தான். என்னன்னா நிறைய நம்ம கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்றோம் அப்படின்ற ஒரு நிறைய காசு ஏர்ன் பண்றோம்னு. பட் ரியாலிட்டி வந்து அப்படிலாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ சீரியல் ஆக்டர்ஸ் எங்களோட காஸ்டியூம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் காஸ்டியூம் அவங்க தான் வாங்கணும். அது இல்லாமல் எங்களோட மேக்கப் நாங்கள் பார்த்துக்கணும். அது இல்லாமல் எங்கள் டயட் ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து குண்டாகவும் ஆகிட முடியாது, ஒல்லியாகவும் ஆக முடியாது. வி ஹாவ் டு பி ஃபிட். லைக் 10 நாள் வந்து 5 நாள் வந்து ரோட்லேயே வந்து நல்ல உச்சி வெயிலில் ஷூட்டிங் எடுத்துருவாங்க. ஃபுல்லாக கருன்னு ஆகிடுவோம். அடுத்த ஸ்கெடியூலில் வீட்டில் வைக்கும்போது கருப்பாக இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்டர் சொல்லுவாங்க, என்னம்மா மேக்கப் போட்டவே இல்லை சார், நீங்கள் வெளியில் கொண்டு ஆகும். அப்புறம் அதுக்கு ஒரு செலவு பண்ண ஒரு 10,000 ரூபா அதுக்கு போயிடும். சம்பாதிக்கிறத செலவு அதிகமா இருக்கும். வர்ற பேமெண்ட் அன்னைக்கே போயிடுது பண்றதுக்கு எல்லாமே. சோ அதுக்கப்புறம் கையில என்ன இருக்கு, ஒண்ணும் இல்ல. அது வந்து வெளியில வந்து எல்லாம் நினைச்சுக்கிறாங்க பயங்கர வெல் செட்டில்ட், அவங்களுக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்.
அண்ட் முக்கியமாக பாடி ஷேமிங் வந்து ரொம்பவே இருக்கு. லைக் எல்லா பொண்ணுங்களும் இருந்தானே ஒரு துறையில் இருக்காங்க. ஸோ வென் யூ ஆர் ரெஸ்பெக்டிங் அதர் ஃபீல்ட் இந்த விமன், யூ ஹாவ் டு கிவ் த ரெஸ்பெக்ட்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது அந்த ரெஸ்பெக்ட் வரணும். உமனுக்கான ரெஸ்பெக்ட் எங்கே இருந்தாலும் அந்த விமனுக்கான ரெஸ்பெக்ட் வந்து தான் ஆகுன்றது இங்கே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் சிம்பிளி வே இன் மீடியா என்ன வேணால் பேசிடலாம், என்ன வேணால் கமெண்ட் பண்ணலாம், ஏன்னா பேர் தெரிய போகிறதில்ல, மூஞ்சி தெரிய போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது யூ ஆர் வேர்பலி அபியூசிங் சம் உமன் இன் சம் பிளேஸ். இன்னொன்று அவங்க ஒரு மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க, இவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது. சப்போஸ் லைட்டா மாறினா கூட அது உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லை? இப்போ ரீசெண்டா நான் யூஸ்வலா அந்த மாதிரி லைக் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போட்டு இந்த ஷூட் நான் பண்ணதில்லை, பெருசா பண்ணதில்லை. பிகாஸ் பீப்புள் கால் மீ லைக் எல்லாமே ட்ரெடிஷ்னல் லுக்காவே என்ன கூப்பிடுவாங்கன்னு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கோமே, போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் அதுக்கு கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ், என்னக்கா இப்படி திடீர்னு மாறிட்டீங்க, என்ன திடீர்னு மாறி, நான் எப்பவும் இப்படி தானே இருக்கேன், நீ என்ன டெய்லி என் வீட்டுக்கு வந்தா பாக்குறேன், எப்போ இப்படிதான் இருக்கேன், மாறிட்டீங்க அதாயிட்டீங்க, இது வேலை இல்லையா அதனாலயா? பிகாஸ் ஐ எம் ஷூட்டிங் ஃப்ரம் மார்ச். பட் நான் வந்து லைக் டெலிகாஸ்ட் ஆகாத ரீசன்காக தே ஆர் திங்கிங் லைக் வேலை அதில் இல்லாதனால நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களா? That's insane. ஆமா. Yeah. ஸோ அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க எல்லாத்துக்கும். நாம என்ன பண்றோம் எது பண்றோம்னு எல்லாம் தெரியாது. ஜஸ்ட் சும்மா கையில போன் கமெண்ட் இப்போ ஒரு பிரேக் எடுத்து ஏதோ போட்டோ ஷூட் பண்றோம்னா இட்ஸ் லைக் வாட் வி லைக் பண்றோம்னா, அப்போ இந்த கமெண்ட் நான் நிறைய பார்த்திருக்கேன். என்ன இப்போ வேலையில நினைக்கிறனால தான் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீ இதை பண்ற அப்படின்னு. தட்ஸ் ஆக்சுவலி வெரி ஹர்ட்டிங்ல. ஓகே, ஒன் மித் யூ வாண்ட் டு பிரேக் இன் த சீரியல் இண்டஸ்ட்ரினா நீங்க என்ன சொல்லுவீங்க? மித்துன்னு இதை சொல்ல முடியுமான்னு தெரில. இப்போது ஒரு 10-15 இயர்ஸ் பேக் ஒரு 10 விமன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7 பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பாங்க, 3 பேர் ஒர்க்குக்கு போவாங்க. தேல் பி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். அதே இப்போது இந்த எராவில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஆல் 10 விமன் வில் பி ஒர்க்கிங். ஆனால் இப்போ இருக்கிற டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் அன்னைக்கு என்ன கதை எடுக்கிறாங்களோ அதே தான் இப்போவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. தேர் இஸ் நோ சேஞ்ச். அது இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக இருந்தால் எல்லா பெண்களும் ஒர்க் பண்ணுற மாதிரி, எல்லா பெண்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஃபேமிலி லைஃப் இல்லை ஒரு லவ் லைஃப் இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க் லைஃப்பும் இருக்கும். அது இப்படி தான் இருக்கும். வாட்ச்டு கோலங்கள் பார்த்து இது பண்ணாலும் அந்த ஒரு சீரியல் தான் எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒன்லி சீரியல் வாட்ச் ப்ளஸ் கோலங்கள், ஆனால் அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒன்று வரல, அது செட் ஆகலை அப்படின்றது என்னோட ஒரு ஃபீல். ஓகே. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ஒரு ஸ்டோரி எடுக்கலாம், லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சீரிஸ் மாதிரி கூட யூ கேன் ட்ரை சம்திங். ஸோ கண்டிப்பா அது பார்ப்பாங்க, ஏன் பார்க்க மாட்டாங்க? டெஃபினெட்லி பீப்புள் வில் என்ஜாய் இட். ஸோ நம்ம ட்ரை பண்ணாதானே தெரியும். அது வந்து செட் ஆகாதுன்றது ஒரு மித்து தான். செட் ஆகும் பிகாஸ் பீப்புள் ஹவ் எவால்வ்ட். எல்லாருமே எவால்வ். நம்மளே வந்து சீரிஸ் எல்லாம் பார்க்குறோம் OTTல. we watch that, we enjoy that. இல்ல டெலிஃபோன்ல இருந்து ஃபோனுக்கு மாறிட்டோம். எல்லாருமே இப்போ ஃபோன் வச்சிருக்காங்க. தாத்தாஸ் எல்லாம் ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா? அப்போ சீரியல்ஸ் இப்போ அப்படிதானே பார்க்கறாங்க, டிஜிட்டலா தான் பார்க்கறாங்க. கரெக்ட். சோ why not கதையும் எவால்வ் ஆகலாமே. ரைட். ஓகே. ஜென்ரலாக வந்து சீரியலில் இருக்கிறவங்க படத்தில் நடிக்க முடியாதோ மற்ற இதில் நடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மித்தை வந்து நான் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு பிளேஸ் கிடச்சிதுன்னா டெலிவிஷனில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக they will shine bright. கண்டிப்பா. அந்த I think everybody will agree with that நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த காலத்தில் வந்து சில சீரியல்ஸ் சொன்ன மாதிரி கோலங்கள், தென்றல், இந்த சீரியல்லாம் வந்து மக்கள் மனசில் இன்னும் ஞாபகம் இருக்குது. பிகாஸ் அது அந்த அளவுக்கு அவங்களோட லைஃப்பில் வந்து இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மூவிக்கு ஈக்குவலாக சீரியலுமே வந்து ஒரு பயங்கரமாக ஒரு இம்பேக்ட் வந்து கொண்டு வர முடியுமா மக்களோட மனசில்? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் புரியணும்னு நினைக்கிறேன் த்ரூ திஸ் இன்டர்வியூ. ஓகே. சீரியல்ஸில் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் இன்ஜஸ்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? டு யூ ஃபீல் சீரியல் கேரக்டர்? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா ஹீரோயின் வந்து நல்லவளாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம எதிரி வந்து நம்மளை கொந்தாலும் சரி, கடத்தினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எனக்கு இப்போ விஷமே வச்சுட்டனாலும் நான் விஷத்துலேருந்து என்னை காப்பாற்றிட்டாலும் எழுந்து வந்து பரவாயில்லம்மா நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரியல் லைஃப்பில் நம்ம யாருமே அப்படி இருக்க மாட்டோம். ஸோ அது கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக தான் எனக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கோமோ. நீங்கள் நடிக்கும் போது அப்படி ஃபீல் பண்ணுவீங்க, இதெல்லாம் ஓவராக இருக்குப்பா அப்படின்னு தான். என்னென்னவோ பண்ணுவாங்க, வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க, நம்ம வந்து சாப்பாடுக்கு என்னென்னமோ நடக்கும். ஆனாலும் நாங்கள் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே பரவாயில்ல அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து அப்படி கிடையாது, நாங்கள் நல்லவங்களாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இருப்போம். அது எனக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கு.
பரவாயில்ல இல்ல எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகும் பாக்குறவங்களுக்கு, உங்களுக்கே அப்படி ஃபீல் ஆனா ஓகே. இல்ல சில இடத்துல வந்து ரொம்ப ஓவரா இருக்கும்னு நமக்கே தோணி இருக்கு. ஆமா தோணி இருக்கு. அநியாயத்துக்கு நல்லவாண்டா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டான்னு வடிவேல் காமெடி வரும்ல, லிட்டரலா நாங்க தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே. ஒரு விஷயத்த நான் ரொம்ப அழுது ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து ஏதாவது மீண்டு வரேன்னா அதுக்கு அவங்க கொடுக்குற அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் இப்போ இதே வந்துட்டு ஒருத்தங்க வந்து பயங்கர கொலை பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய கொலை அதெல்லாம் பண்ணிட்டு பெரிய பெரிய கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, நான் வந்து பயங்கரமாக தட்டி கேட்குறேன், அதை போல்டாக தட்டி கேட்குறேன். அப்போது அவன் அவ்வளோ பண்ணியிருக்கான், நான் அதை போல்டாக தட்டி தான் கேட்குறேன். இவ பெரிய திமிரு பிடிச்சவ, இவ வந்து சும்மா வாய் சவாலுக்கு மட்டும்தான் இவ வந்து லைக் அந்த மாதிரி. தே டோன்ட் ஈவன் கோ டு த வில்லன்ஸ் கேரக்டர். அவன் அவ்வளோ பண்ணியிருக்கானே, அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கானே, அதை பற்றி அவங்க பார்க்க கூட மாட்டாங்க. அவனை நான் அப்படி பேசுகிறேன், அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர், ஒரு பொண்ணு எப்படி அப்படி பேசுகிறான்னு ஸ்டில் தே ஹேவ் தட் மேல் ஷாவினிஸ்ட் பிஹேவியர் இன் த கமெண்ட்ஸ். ஐ ஸ்டில் see that. அப்போது எவ்வளோ இன்னும் மாறாமல் இருக்காங்க மைண்ட் செட்டு. மக்கள்னால ஏற்றுக்க முடியல அந்த ஒரு பொண்ணு போல்டாக பேசுறதையோ. அப்போ கூட அழுது நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கஷ்டப்பட்டா ஏற்றுக்கிறாங்க, அதே போல்டாக ஃபேஸ் பண்ணால் ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஸோ ஒரு சீனை போல்டாக ஃபேஸ் பண்ண சில பெண்கள்லாம் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஐ கெட் so many messages நீங்கள் உங்கள் கேரக்டர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னு. ஆனால் சில மேலுக்கு அதை ஏற்றுக்க முடியல, நீ என்ன ஆம்பளை அப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் வரும். சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிறதே நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெண்களை அப்யூஸ் பண்ணுறது, அவங்கள வந்து பேசுறது சொல்கிறது, இதெல்லாமே ரொம்ப வந்து நார்மலைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஊர் பக்கமோ இல்லை நிறைய ஃபேமிலிஸ் இது வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி டாக்ஸிக்கான பிஹேவியர்ஸ் எல்லாமே நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தோணுதா? நிறைய வாட்டி. இப்போது ஒரு சீரியல் பேட்டர்னாகவே டிஆர்பிக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க, நிறைய நெகட்டிவிட்டியை உள்ளே கொண்டு வந்து அந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை அழுக வச்சு அப்போதான் ஐயோ மக்கள் அப்படி ஃபீல் பண்ணுன்றதுக்காக நிறைய பேர் நிறைய பண்ணுவாங்க. தேங்க் காட் நான் வந்து திருசெல்வம் சாரோட ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய போல்டான விஷயங்கள் ஐ கெட் டு டூ so much of boldness in the serial. ஆனால் I see a lot of serials where they do this. இந்த மாதிரி நிறைய பண்ணுறதுக்கு வந்து மெயினாக அந்த டிஆர்பிக்காக பண்ணுறாங்க. ஓகே. லைக் எந்த மாதிரினா ரொம்ப பாவமாக காட்டுறது. ஸோ வீட்டில் ஹஸ்பண்டோ ஒரு மாமியாரோ இல்லை வேற எனி அதை லைக் அவங்களோட பெரியவங்களா இருக்கிற கேரக்டர் எல்லாம் வந்து சொல்றது கேட்டு பணிஞ்சு போகிறது. சிலது லைக் எடுக்கிறது எடுத்துக்கலாம், பட் ஆனால் சில டைம் அது ரொம்ப தப்பாக போய் சேருதோ. பிகாஸ் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து உண்மையிலே அப்படிதான் இருப்பாங்க. பட் ஐ திங்க் ஐ ஷுட் ரீகரெக்ட் இட். நான் ஊரில் மட்டும் கிடையாது, ஐ திங்க் ஆமாம் எல்லா இடத்துலையுமே அது வந்து பார்க்கும்போது அது தப்பா அவங்க வந்து எடுத்துக்கிறதே இல்லை. அது ஒரு மாஸ்க் மட்டும்தான். அவங்க வந்து இப்போ வந்து அவங்க எவால்வ் ஆயிட்டாங்கன்ற மாஸ்க் மட்டும் தான் போட்டுருக்காங்க, ஆனால் உள்ள அவங்க இன்னும் எவால்வ் ஆகல. அந்த பவுண்டரி தெரியல. வாட் இஸ் த பவுண்டரின்றது யாருமே வச்சுக்கிறதே இல்லை. ஆக்சுவலி நாம யாருமே வச்சுக்கிறது இல்லை. வி ஷுட் கீப் அ பவுண்டரி ஃபார் எவ்ரி லைக் பர்சனலாகவும் இருக்கட்டும் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ அது வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுதோ தப்பாக போய் சேருதோ அப்படின்னு எனக்கு அப்பப்போ தோணும் சில டைம். ஓகே. மேக்ஸிமம் வந்து வீட்டில் நிறைய சீரியல்ஸ்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அப்போ வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஃபேமிலி கூட உட்காந்துருந்த போது தேல் டாக், இந்த சீரியலில் உனக்கு தெரியுமா இப்படி பண்ணாங்க, அந்த சீரியலில் தெரியுமா அப்படி எனக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அது ஒரு விதத்தில் ஒரு ஃபேமிலியில் அது தப்பாக கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. அதுதான். இப்போ என் அம்மாவே இருக்காங்க, என் அம்மாவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க சீரியலை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சீரியல் அது பார்த்தியா, இந்த சீரியல் எது பார்த்தியா, அப்போ இது மாதிரி தானே பக்கத்து வீட்டுக்கார மருமகளும் இப்படி தானே இருக்கா, பக்கத்து வீட்டுக்கார மருமகளும் இப்படி தானே இருக்கா, இந்த மாதிரி தானே இந்த அண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ somehow I think it's disturbing some family, some relationship, some persons-ஓட அந்த மைண்ட் செட் எல்லாம் மாற்றி அவங்க நல்லவங்களாவே இருக்கலாம், பட் ஆனால் அந்த மாஸ்க்கை கொண்டு வந்து நடுவில் வச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் சேஞ்சிங். ஆக்சுவலி அந்த சிச்சுவேஷன் சுமூகமா எவ்வளோ ரியாக்ட் பண்ணாம நார்மலாவே கூட போயிருந்திருக்கும். பட் இதை பார்த்து இல்லை நம்ம இந்த இடத்துல இப்படி பிஹேவ் பண்ணாதான் இட்ஸ் குட் அப்படி இல்லை அப்படிதான் பண்ணி ஆகணும். வில்லி மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ரியல் லைஃப் ஃபேமிலியில. ஸோ ஐ ஹேவ் ஃபேஸ்ட் தட். நான் அப்படியே உட்காந்து பார்த்தேன். நான் ஏ சீரியல்ல நிறைய வில்லன்ஸ் பார்த்துட்டேன். நீங்க பண்ணுங்க, நான் உட்காந்து என்ஜாய் பண்ணேன். நீங்க எங்களோட நல்லா நடிக்கிறீங்களே. நான் சில பேர்ட்ட சொல்லியிருக்கேன், நீ சூப்பரா நடிக்கிறப்பா, நான் என் டேரக்டர்கிட்ட பேசுறேன், யூ மஸ்ட் கம் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஓகே. ஸோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மேரேஜ், மதர்ஹுட், ரிலேஷன்ஷிப்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கெரியரில் எஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஸோ கல்யாணம் ஆகிட்டு ஐ திங்க் 1.5 years அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அந்த கமிட் பண்ணும்போது அவங்க என்கிட்ட கேட்டது ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்களா, அந்த மாதிரி பிளான் இருக்கா, அதை கேட்டு தான் கமிட் பண்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கு, ஒரு வேலை ஆயிட்டா. பயம் இருக்குல்ல திடீர்னு ஏன்னா ஸ்டோரி போயிட்டுனா கதையில என்ன பண்றது. ஸோ அது ஒரு வாட்டி இல்ல என்கிட்ட வந்து they made sure that they asked me like 3 to 4 times. திரும்ப அவங்களுக்கு கேட்க கஷ்டமா தான் இருக்கு, பட் ஸ்டில் they made sure that இது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டு தான் கமிட் பண்ணுது. ஸோ அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. நம்ம சைட்ல வந்து எனக்கு வந்து பர்சனலா ஃபேமிலியாவும் லைக் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐ எம் ஜஸ்ட் personally nothing has affected your career. Okay. அவங்க சொன்ன மாதிரி தான். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணும்போது ஐ வாஸ் இன்டு பொன்னி. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஒரு ப்ராஜெக்டில் என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது மை பாடி டசன்ட் சப்போர்ட்ஸ் மீ. ஏன்னா எனக்கு லிகமெண்ட் டயர் ஆகி அதை க்யூர் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 4 months பிரேக் ஆச்சு. ஸோ அந்த பிரேக்கில் எல்லாம் நான் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஐ வாஸ் ப்ரெக்னென்ட்னு நினச்சிட்டாங்க. ஆமாம்மா நிறைய நியூஸ் எல்லாம் வந்துச்சு பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. ஆமா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினச்சிட்டாங்க. ஒரு தடவை எங்கள் அம்மா வந்து யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கே தெரியாது, எனக்கு யாரும் இன்னும் சொல்லலை, வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஐ வாஸ் செக்கிங் த யூடியூப் ஏன் இப்படிலாம் போடுறாங்க அப்படின்னு. அப்போது நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆஸ்கிங் மீ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ அதனால தான் நீங்கள் இன்னும் சீரியல் பண்ணலையா, அதனால தான் நீங்கள் இன்னும் எந்த ஆஃபர்ஸ் அடிக்க. நோ தட் இஸ் நாட் த ரீசன். எனக்கு கால் லிகமெண்ட் டயர் ஆகி எனக்கு ஏன்னா ஆப்ரேஷன் ஸ்டேஜ் வரைக்கும் நான் போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஐ டுக் அ டெய்லி ஃபிசியோ. ஓகே. அந்த ஒரு ஸ்டேஜில் நான் போயிட்டுருக்கேன். ஐ ஆம் டேக்கிங் லிட்டில் பிரேக். ஸோ அது வந்து இப்படி எல்லாம் கன்வே பண்ணி அதே அந்த டைம்ல எல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் இல்லை அவங்க எப்படி தான் பேசுவாங்க. ஸோ ஹீ ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் மீ எந்த டைமாக அந்த ஒர்க் டு ஒர்க். இப்போது வந்து சீரியல் பண்ணும்போது நமக்கு ஒர்க் கண்டிஷன்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா காலையில் 9 o'clock போனால் நைட் 9 o'clock யாருமே விடுறது இல்லை. இப்போது நெக்ஸ்ட் டே 7, 8 அந்த மாதிரி தான் முடியும். ஸோ அந்த மாதிரி நான் டைமில் வரும்போது ஹீ ப்ரிப்பேர்ஸ் மீ அது பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ஈவன் தோ டின்னர் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவன் போயிடுவா. ஓகே யூ டேக் சம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ட்ரால்ஸ், பாடி ஷேமிங் அண்ட் கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன் நான் இது கேட்குறேன்னா உங்களோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருக்கும்போது கமெண்ட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் போல்டாக ரிப்ளை பண்ணுறீங்க. ஹவு டு யூ see that? இப்போ நான் ரீசெண்டாக பண்ண ஃபோட்டோஷூட் சொன்னேன்ல, சாரி கெஃபே சீரீஸ் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சீரீஸில் வந்து 1 week பேக் நான் அது வந்து பின் வேற பண்ணியிருக்கேன் அந்த கமெண்ட்டை. என்னமோ சொல்லிட்டு கருவாச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தட் வேர்ட் இஸ் லைக் ரியலி ட்ரிகரிங். ஓகே, எனக்கு பர்சனலாக அது ஹர்ட் ஆகலை. ஷோஸ் இல்லை எனக்கு ஹர்ட் ஆகுது, எங்களுக்கு எல்லாம் ஹர்ட் ஆகுது கேட்கும்போது. இட் ஷோஸ் யுவர் ஸ்டாண்டர்ட். நீ எங்கே இருக்கன்றது தான் காட்டுது, நான் எங்கே இருக்கன்றது காட்டல. ஐ லவ் மை ஸ்கின், தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இட் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஸோ மெனி கேமராமேன்ஸ் ஹவ் லைக் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க உங்க ஸ்கின் டோன் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு லைட்டிங் பண்ண ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐ லவ் மை ஸ்கின். நான் வெள்ளையாகணும்னா எப்போ ஆயிருக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் பிகாஸ் இட் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஸோ தட் இஸ் லைக் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி இட் ஷோஸ் யுவர் ஸ்டாண்டர்ட், நாட் மைன். நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? ஃபர்ஸ்டெல்லாம் நான் ரொம்ப எமோஷ்னலாகி நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். ஏன்னா சம்மந்தமே இல்லை. என்கிட்ட ரைட்ஸ் இருக்கு, நான் யாரை லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் நீ என்னை சீரியலில் பார்க்குறியா, ரசிக்கிறியா, ஓகே ஃபைன். யூ அப்ரிஷியேட் மை ஒர்க், இஸ் ஃபைன். அதை நெகட்டிவாக சொல்கிறியா, ஓகே ஃபைன். பட் ஆனால் என்னோடய பர்சனல் லைஃப் பற்றியோ இல்லை என்னோடய பாடி பற்றியோ நீ இவ்வளோ ஷேம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் நான் உனக்கு கொடுக்கல. அண்ட் யூ டசன்ட் நோ விமனாக இருந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு இடத்தையும் தாண்டி வந்திருக்கோன்றது யூ டசன்ட் நோ. யூ சிம்ப்ளி சிட்டிங் அண்ட் டேக்கிங் த ஃபோன் அண்ட் நீ என்ன வேணால் எழுதலாம் அப்படின்றதுக்கெல்லாம் கிடையாது. இட்ஸ் அஃபெக்ட்ஸ் மீ. என்னை தாண்டி என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இது அஃபெக்ட் ஆச்சு. பிகாஸ் தே ஆர் நான் மீடியா பர்சன். என் ஃபேமிலியில் யாருமே மீடியா பர்சன் கிடையாது. டிவி கூட பார்க்க மாட்டாங்க என் வீட்டில். ஸோ அந்த பீப்புள்ஸை வந்து நான் ரொம்ப சேஃபஸ்டான ஒரு பிளேஸில் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நான் அவங்கள நம்ப வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ நீ வந்து நான் இப்படி அப்படின்னு சொல்லி நீ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணி அதை வந்து யூடியூபர்ஸ் எல்லாமே எடுத்து போட்டு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்கா, அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக ஒருத்தர் லைஃப்பில் போயிட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் இருக்கா? சரி ஓகே 1 day பார்த்து, 2nd day பார்த்து, 3rd day பார்த்து, இட்ஸ் பீன் ஒரு 1 month ஃபுல்லாக பார்த்து ஓகே. ஆனால் 8 months ஐ கெப்ட் சைலண்ட். நோபடி நோஸ். எனக்கு சில நேரத்தில் அழுகையாக வரும். பிகாஸ் நம்ம எதுவுமே பண்ணாத ஒரு விஷயத்த வந்து இவ இப்படிதான், இவ அப்படிதான், இவ இப்படிதான்ங்கும் போது என்னை பற்றி உங்களுக்குலாம் என்னையா தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். But that was a slip shot reply. நீங்க 8 மாசம் வெயிட் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் 8 months நான் வந்து
ஃபஸ்ட்டு 2 months வந்து வேறு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி நான் ஆகிட்டேன். அண்ட் 3rd month 4th month என்ன டேக் பண்ணி போட்டிருந்தா கூட பரவாயில்ல, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் டேக் பண்ணி ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டு என்னோடய பாடியை வந்து வேறு மாதிரி மார்ஃபிங் எல்லாம் பண்ணி, ஸோ தே kept on like doing that. அப்போ தான் வந்து நான் வெற்றிக்கிட்ட சொல்லி அழுகிறேன், இல்லைடா எனக்கு இதுக்கு மேலே முடியலை. பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங், நான் வந்து ஒரு இடத்துல இருந்தேன், என்னால் அதை பண்ண முடியும்னு நான் காட்டியிருக்கேன், அதில் வந்து நீ பேக் வான்னு என்னை கூப்பிடுறாங்க. பிகாஸ் யூ டோன்ட் டிசர்வ் திஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் யூ டோன்ட் டிசர்வ் திஸ் கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்றான். ஸோ ஹீ செட் silent. I won't be silent. I really have to tell the people what is happening. நான் மூஞ்சி கிளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் I did a slipper shot video for them. And you felt good after that? இன்னும் கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை தான். பட் அதுக்கான ஃபெசிலிட்டிஸோ அதுக்கான இதெல்லாம் இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்னும் மேபி நிறைய சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துச்சுன்னா it would be good for women's. ஓகே. ஸோ ஆன் செட்டில் என்னைக்காவது நோ சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது இருந்திருக்கா? ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் பர்சனல் பவுண்ட்ரின்னு நினைக்கிறீங்க? மேபி இட் கேன் பி அ ரொமான்டிக் சீனாக இருக்கலாம். ஸோ அந்த சீனில் வந்து யூனோ மூவிஸ்க்கு யூனோ யூ வில் பி ப்ரிப்பேர்ட். முன்னாடியே அவங்க சொல்லிடுவாங்க, இஃப் தேர் இஸ் அ சீன் லைக் இந்த மாதிரி மேம் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி முன்னாடியே they'll be prepared and கேட்பாங்க உங்களுக்கு ஓகேவா இல்லையா சார். பட் சீரியலில் இட் இஸ் லைக் நீ ஸ்பாட்டில் இருக்கும்போது தான் அன்றைக்கி காலையில் தான் பேப்பர் வரும், சீன்ஸ் வரும். சம்டைம்ஸ் இட் வில் பி லைக் யூனோ கொஞ்சம் தாண்டி போகிற மாதிரிக்கும் மேபி யூ won't be comfortable. பட் எனக்கு ஒரு வாட்டி ஐ ஹேட் அ சீன் விச் இஸ் லைக் ரியலி நாட், ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் அது பண்ணும்போது. And so I said no, I can't do it. அது கொஞ்சம் இஷ்யூ மாதிரி போச்சு. பட் தென் ஓகே we made sure that okay அதை எங்கேயாவது கன்வின்ஸ் பண்ணுற முடிகிற மாதிரி கம்ஃபர்டபுளாக எடுத்து முடிச்சாங்க. பட் I said no, I can't do, I'm not comfortable. Yeah, that's a bold move. அதே மாதிரி நம்ம பர்சனல் ஸ்பேஸில் நம்ம ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ட்ரெஸ் போடுவீங்களா அப்படின்னு கேட்டால், இஃப் ஐம் நாட் கம்ஃபர்டபுள் வேரிங் தட் பர்டிகுலர் அவுட்ஃபிட் ஃபார் தட் ஷோ, ஐ வில் சே நோ. நீ அப்போ அங்கே மட்டும் போடுறீங்க இங்கே போட மாட்டீங்களான்னு நீங்கள் கேட்க முடியாது. தட்ஸ் மை பர்சனல் ஸ்பேஸ். அதுவுமே நான் பண்ணுறது உண்டு. இப்போ ரீசெண்டாக பை எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நான் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். பியூட்டிஃபுல். ஓகே, நைஸ். ஸோ நான் முக்கியமாக சொல்லணும்னு 2 பாயிண்ட்டுமே 2 பேருமே அழகாக சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, சில சமயம் வந்து சில சீன்ஸ் வரும் வேற ரிஸ்க் நாங்கள் எடுக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திடீர்னு புடவையில் தீ பத்துது, ஆர் எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது, நீங்கள் குளத்துல குதிங்க, நீங்கள் போய் அந்த ஒரு குழந்தைய காப்பாற்றுங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் வந்து நோ சொல்ல வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஐம் ஆல்சோ புட்டிங் மை லைஃப் இன் டேஞ்சர். அதில் இன்னொருத்தரும் இன்வால்வ்டாக இருக்காங்க, அவங்களுக்குமே அது ஒரு குழந்தைய நான் காப்பாற்றணும், ஸ்விம் பண்ணினா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாமல் அந்த குழந்தைய அதை நம்பி தண்ணியில் இறக்கி விட்டு ஐ கேனாட் ரிஸ்க். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சுன்னா, இல்லை இது நம்மளால் பண்ண முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா ஐம் சேயிங் நோ. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளோட லைஃப் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு இடத்துல ஒரு விஷயம் நம்ம பண்ண போயிட்டு அது ஏதாவது ராங் ஆகிடுமா அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது. அப்போல்லாம் ஐ வில் சே நோ. ஓகே, ஸோ we are up to the end. அண்ட் உண்மையாலுமே முன்னாடி வந்து சொன்ன மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான நிறைய விஷயங்கள் வந்து பேச முடிஞ்சு. நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி சேட் எல்லாமே ரூம்குள்ளே நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து வந்து பேசுவோம். பட் இப்படி ஒரு பிளாட்ஃபார்மில் ரொம்ப அழகாக எல்லாருமே கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வந்து பதில் சொன்னீங்க. அண்ட் இட் வாஸ் லவ்லி டு ஷேர் மெனி திங்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் டுடே. ஆல் ஆஃப் யூ எல்லாருமே வந்து டாப் லீட் ஆக்ட்ரஸாக இருக்கீங்க, எல்லாரோட ஃபேவரட் ஆக்ட்ரஸாக வந்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி உங்களுக்கு லவ் கிடைச்சிக்கிட்டே இருக்கட்டும். அண்ட் பி பாசிட்டிவ், ஸ்டே பிளெஸ்ட், அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் கமிங். தேங்க்யூ for all my friends. Thank you so much. தேங்க்யூ.